வணக்க மக்களை, நான் தான் உங்க ஜாக்சன். நம்ம படிக்கிறதையும் தாண்டி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு நம்ம பேங்க் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது வந்து ஒரு 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 மோட்டிவேஷன் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களை போட்டு குத்துற ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னு சொல்றேன் கவனிங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்ஸை இன்டெப்த்தாக ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏனாதானோ முறை இல்லாமையோ இல்லை ஆர்கனைஸ்டாக இல்லாமையோ நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணோம்னா நம்ம பாஸ் ஆகுறது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ரெண்டாவது விஷயம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டெய்லியுமே நம்ம வந்து படிக்கணும். இந்த மண்டே டு ஃப்ரைடே மட்டும் படிச்சுட்டு சாட்டர்டே சண்டே லீவ் வருது இப்படிலாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணணும். மூணாவது விஷயம், கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களே இன்னொருத்தவனை. இப்போ ஒருத்தன் வந்து 4-5 வருஷமா படிக்கிறான்னா பசில் சீட்டிங்லாம் வந்து பிலிம்ஸ்ல 1 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடுவான். நீ வந்து பிகினரா இருக்க அப்படின்னா உனக்கு 3 to 4 நிமிஷம் எடுக்குதுன்னா அவன் எப்படி 1 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்றான் அப்படின்ற நேக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ பக்கா பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் அப்படிதான் நீங்க நினைக்கணுமே தவிர அதை பார்த்து டிமோட்டிவேட் ஆகிக்கக்கூடாது. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கா பிராக்டிஸ். ஒரு முறையான பிராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் கிளியர் ஆவீங்க. அதே மாதிரி சண்டே ஆனாலும் நான் வீடியோ போடுறேன்ல எப்படி, அப்போ நீ சண்டே ஆனாலும் படிக்கணும். உன்னை குத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ கடைசியாக நெவர் கிவ் அப் மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பாக வேணும். என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேணும். இப்படி இந்த 5 விஷயம் நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்தோம்னா கூடிய சீக்கிரம் பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணு. படிக்க உட்காராம இருந்தேனா உங்களது விடப்படுது உங்கள் ஜாக்சன்.